அங்கிள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாம்ல. என்னது? எனக்கு வேர்த்து ஒழுகினாதானே நான் ஓய்வு எடுப்பேன். அப்பா வீக்கா இருக்கேன், என்னால நகரவே முடியாது. இந்த எனர்ஜி சாக்லேட் சாப்பிடு ஜூலி. இல்ல சாப்பிட முடியாது, அதுக்கும் சக்தி இல்ல. அங்கிள் இந்த மலையில எதுக்கு வேக வேகமா ஏறணும்? கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நிதானமா ஏறலாம் இல்லையா? ஆனா தீய சக்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வேகமா வந்துருமே. அந்த மாயாவி வர்றதுக்குள்ள கால மந்திர சக்தி இருக்கிற காளைய நாம கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரமா. இத வச்சு பார்க்கும்போது இதுக்கு நேரா மலைக்கு மேலதான் அந்த காளை இருக்கும் போல இருக்கு. நாம மறுபடியும் கீழே போயிட்டு வேற வழியா மேல போலாம். ஓ டைரக்டா இங்க இருந்து அங்க போறதுக்கு எந்த மந்திரமும் இல்லையா? யோசிச்சு பாருங்க பூபு பிபிசா. ஜூலி வா. அங்கிள் ஐ காட்டெருமை. சக்தி வாய்ந்த காட்டெருமை. ஆமா, இதுவும் ஒரு வகையான காளை இனம் தான். இதுக்குள்ளதான் காளையோட மந்திர சக்தி இருக்கு. ஆனா எப்படி இது மலையை உடைச்சுக்கிட்டு வந்தது? இதுக்கு என்னோட எனர்ஜி சாக்லேட் வேணுமா? அதிபயங்கர சக்தியை விட மோப்பம் பிடிக்கிற சக்தி அதிகமா இருக்கும் போல இருக்கு. தீய சக்திகள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம இத மகான்கள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடணும், புரியுதா? நாங்க ரொம்ப லேட்டா வருவோம்னு எதிர்பார்த்தீங்களா? தோ வரோம். உங்க மேல எங்களுக்கு எப்பவுமே அக்கறை அதிகம். அழிக்கிறதுல உங்களை அழிச்சிட்டோம்னா மாயாவி எங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாரு. நீங்க இல்லாம நாங்க என்ன பண்ண போறோமோ? குட் பை சொல்லிடுச்சான். யாருக்குன்னு சொல்லலையே. அவங்க எங்க போனாங்க? மறுபடியும் நம்மள நசுக்கி பவுடர் ஆக்கிட்டானுங்க. சரி நல்லதுக்கு தான். சத்தம் போடாதீங்க, மாயாவி காதுல கேட்டுற போது. முட்டாள்களே, உங்களை நான் அழிக்காம இருக்கிற மாதிரி ஏதாவது உருப்படியான காரியத்தை பண்ணிருக்கீங்களா நீங்க? உங்களுக்கு அடிமைகளா வாழ்றோமே. ஓமாளிங்களா கூட மாறிட்டோமே. அதுவும் இல்லாம ஒரு வாட்டி சிங்கம் சிறுநறிய மிதிக்க போதுறான். யார் இவன் புதுசா? ஆக்கு என்ன சாப்பிட்டு போக வந்தியா? உன்னை சப்பாத்தி மாதிரி சவுத்துல அடிக்க வந்திருக்கா. அற்புதமா இருக்கே. எதுக்கு என் மேல கோவப்படுற? உன் சம்பளத்தை நான் ஒண்ணு வாங்கிட்டு போலியே. சம்பளம் வாங்குறவன் சராசரி மனுஷன். மந்திரக்கல்லுக்காக இத்தனை நாளா நீங்க பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு நான் உதவி செய்யறேன், ஆனா காளையோட சக்தி மட்டும் எனக்கு வேணும். இந்த காளைக்கு அந்த கால சக்தி கிடைச்சா நான் முரட்டு. நீ ரொம்ப நல்ல சண்டை போடுற என் அருமை போராளியே. இனி நீ எனக்கு சொந்தம். இதுவரைக்கும் நாம புடிச்ச மிருகங்கள் கிட்ட இருக்கிற சக்தியை வெளியே எடுக்கிறதுக்கு நான் மந்திரங்களை கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கேன். பீமா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த சக்திகளை வைக்கிறதுக்கு ஒரு பொருளை நீ உருவாக்கணும்டா. முயலோட வேகத்தை இந்த வாட்சுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும் அங்கிள்? ஏன்னா இந்த வாட்ச் அமுக்குனீங்கன்னா புஸ்ஸுன்னு ஓடி போயிடலாம். குதிரை சக்தியை தெர்மோமீட்டர்ல போட்டுடலாம். டெம்பரேச்சர் செக் பண்ணும் போதே உடம்பு சரியாயிடும். ஆட்டு சக்தியை கழுத்துல போட்டுக்கிட்டா தூங்கும் போதே வெளியில வரலாம். சரி வாய முடிக்கிற, அழாதீங்க. இல்ல, அந்த மாயாவி இங்க பக்கத்துல இருக்கா. உடனே காளையை காப்பாத்தி ஆகணும். இது முக்கியம் இல்லடா, இதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாயாவி என்னுடைய புது மந்திர சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இதுக்குள்ள இருக்கிற சக்தியை எப்படியாவது எடுத்தாகணும். நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அங்கிள்? தாராளமா. நான் முடிக்கிற வரைக்கும் பறவை என் மேல உட்காராம பாத்துக்கடா. ஆனா மந்திர சக்தியை நீங்க எதுக்குள்ள மாத்துவீங்க அங்கிள்? அங்கிள் இதுதான் அதிபயங்கர சக்தி. இதுதான் அந்த காளையா? கொண்டையா
ஓ, உங்களுக்கும் தெரியுமா? சரி, உன் புது சக்தியை இவங்க கிட்ட காட்டு. நிச்சயமா காட்டுறேன் மாஸ்டர். நிலவத்தோட போறண்டா. உங்களை இப்ப மண்ணோட மண்ணா புதைக்க போறண்டா. ஜூலி, அங்கிள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. சுனாமிக்கு தப்பிக்கலாம், இந்த சூறாவளி கிட்ட இருந்து தப்ப முடியாது. போச்சு. அந்த கிழவனுக்கு மட்டும் தான் புத்திசாலித்தனம் இருக்குன்னு நினைச்சிட்டானா? அங்கிளுக்கு பிரச்சனை வர நான் விட மாட்டேன்டா. இந்த ஜூலி தனியாளா நின்னு உன் கதையை முடிக்க போறா. ஹீயா! ஓ! கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வளையமா? நல்லா இல்ல. பாய் 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 போ போபி பாய் 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 போ. இங்கேயே வந்துட்டியா? நல்ல வேலை, நீ சக்தியை எடுக்கிறதுக்குள்ள வந்துட்ட. உன்னை நான் விட மாட்டேன். என்னடா இழுப்பு? அப்பு, இது உன்னை புஷாக்க போகுதுடா. ஆக்கு அடிக்க பிறந்தவன்டா. அடுத்து எவன்டா? சீக்கிரம் கண்ணு துறங்க அங்கிள். தலைய வச்சு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இனிமே அது முடியாதுடா. அங்கே நில்லு, பக்கத்துல வராத. மந்திரக்கல்லோட சக்தி இதுக்குள்ள இல்லையா? எங்க போச்சு? ஓ, அத எங்க அங்கிள் எடுத்திருப்பாரு. அப்படியா? உங்க அங்கிளும் நானும் கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. அங்கிள், அங்கிள், ஏதாவது பேசுங்க. எழுந்திருக்க. மாயாவி கிட்ட அங்கிளோட தலை எப்படி இருந்தது? அவர் தலை உடம்புல தானே இருக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. அந்த தீய சக்தி உங்க அங்கிளோட ஆத்மா தலையை எடுத்திருக்கா. அதனால இப்ப அவர் பிரயோஜனமே இல்லாதவர். கிட்டத்தட்ட அவர் உயிரே இல்லாத மரம் மாதிரி. நாம எப்படியாவது அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அந்த காளையோட சக்தி எங்க இருக்குன்னு அங்கிள் கிட்ட இருந்து அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாம அங்கிளை காப்பாத்தி ஆகணும். அதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்தியை நாம முதல்ல எடுத்தா மாயாவியால எடுக்க முடியாதே. ஆனா அங்கிள் இல்லாம அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற மந்திரமும் அவருக்கு தான் தெரியும். சோ, நீ அங்கிளோட அசிஸ்டன்ட் தானே? புது மந்திரத்தை நீ கண்டுபிடி. ஆனா இந்த மாதிரி கஷ்டமான மந்திரங்களுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணலையே. சரி, இப்ப பிராக்டிஸ் எடுத்துக்கோ. வா ஜாக்கி, நம்ம போலாம். இது வேட்டையாடுற நேரம். ஜூலி, பீமாவுக்கு அசிஸ்டண்டா நீ இங்க இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓ சரி, ஏன்னா இப்ப அந்த ஆப்பு ரத்த காட்டேரியோட மோசமா இருக்கா. அங்க வர்றது ஆபத்து தான். ஆமா, ரொம்ப ஆபத்து. என்னடா மிரட்டி பாக்குறியா? இந்த நேரத்துல மிரட்டாதரா, நான் ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுவேன். உன்னை நான் எதுவும் பண்ண வேண்டான்னு நினைச்சேன்னா காளையோட சக்திய மரியாதையா என்கிட்ட கொடுத்துடு. கொடுத்துட்டா போச்சு. அத ரொம்ப ரகசியமான இடத்துல வச்சிருக்க. வேணும்னா நீயே போய் எடுத்துக்க. பக்கத்துல வா, அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் நினைவுக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும்ல, அத பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன்.
என்னது பிரெட் சாண்ட்விச்சா? எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. உன் ஆள் மனசுல என்ன இருக்குன்னு இப்ப பாக்குறேன். என்ன கொடுமை இது? உன் முடிவு இப்படித்தான்டா இருக்க போகுது. உன் நினைவுல அது இருக்கா இல்லையான்னு இன்னும் ஆழமா போய் பாக்குற. இங்க இல்லையா? கொண்டையா, கிழவனோட உடம்ப கொண்டு வா. ஆஹா, இதோ ஒண்ணு இருக்கு. இதுவும் வெத்தா போயிடுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ஆக்குவாலெல்லாம் சக்தியை எடுத்துட்டு வர முடியாதுடா. அப்படியா? அவனை யாரால தடுக்க முடியும்? ஜாக்கி, ஏற்கனவே அவன் என்னோட ஈடு இணை இல்லாத போராளி கிட்ட மோத முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்ப, இப்ப என் வாயடிச்சு போய். இன்னொரு விஷயம், நீ ஏமாறவே மாட்டியா? சுப்புடி சப்புடி மங்குடி புடிங்க அவன. எங்க கிட்ட ஏன் சொல்றீங்க? அதான் புதுசா வந்திருக்கனா ஆக்கு, அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க எல்லாம் ரொம்ப பேசுறீங்களா? சரி செய்யறோம், சரி விட்டுருங்க. நீங்க என்ன சொன்னாலும் அத அப்படியே செய்யறோம். ஜாக்கி, தப்பான வழியில போய்கிட்டு இருக்கடா. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. தப்பான வழின்னு சொன்னோம்ல. ஆட பாவி, கவுச்சுட்டானே. அங்கிள், என் தலை உருடுதே. ஐயா, ஜாக்கி, அத கொடுத்துறா. பிடிச்சுக்கோ. ஜாக்கி, ஏண்டா தலையில அடிச்சு தலைவலி வர வைக்கலாம் பாக்குறியா? உங்களை வெளியில எடுக்கத்தான் பாக்குறேன் அங்கிள். இது மந்திர சக்திடா. மந்திரத்தால தான் நான் துறக்க முடியும். அப்படி ஒண்ணு இருக்கோ? கவலைப்படாத பீமா, 1000 பேரை தண்டிச்சாதான் அவன் மந்திரவாதி. நீ சாதிச்சிட்ட பீமா. இல்ல, இது சும்மாதான் அப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. வேலை செய்து. நாம எல்லாரும் தேடுற சக்தி அங்கிளுக்குள்ளே தான் இருக்கு போல இருக்கு. ஆமா பீமா, உண்மையிலே நீ சாதிச்சிட்ட. நாம சாதிச்சோம். என்ன சாதிச்சோம்? தயிர் சாதத்தை செஞ்சோம். worldcamel.blogspot.com. அங்கிள் பக்கத்துல வராத. வா! நோ. அங்கிள், எதுக்காக அவன் உங்க உடம்ப எடுத்துட்டு போறான்? என்ன காளையோட சக்தியும் உடம்புக்குள்ள தானடா இருக்கு. ஓ, அதுக்குள்ளதான் இருக்கோ? அங்கிள், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்ன பார்த்தா ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்கா? டேய் பீமா, சீக்கிரமா என்ன விடுவிக்க மந்திரத்தை கண்டுபிடுறா. ஆனா நானா?
என்னை விட ஜாக்கி நல்லா பண்ணுவான் இல்ல? ஜாக்கி ஆக்கு கிட்ட இருக்கிற என்னோட உடம்ப காப்பாத்துவான்டா. ஆமா, காப்பாத்தி ஆகணும். அவன் உடம்ப கொண்டு வந்தியா? கொண்டு வந்துட்ட மாஸ்டர். நீதான் உண்மையான போராளி. புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? உனக்குள்ள இருக்கிற சக்திய நான் எடுத்ததுக்கு அப்புறமா முண்டை இல்லாம சுத்துறவும் தலை மறுபடியும் உடம்புக்குள்ள வராம பண்ணிடுவேன். காஞ்சு போன வெவ்வாலோட ரெக்க போட்டாச்சு. 2 காஞ்ச இலை போட்டாச்சு. 3 காஞ்ச பூண்டு. என்னது 3? என்ன ஒரேடியா மண்ணுக்குள்ள மூடிடலான்னு பாக்குறீங்களா? ஆனா புக்குல அப்படிதான். புக்கு சும்மா தெரிஞ்சுக்கத்தாண்டா. ஆனா குத்துமதிப்பா அடிச்சாதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் பேட்டிஸ், உன்னை கொஞ்சம் பாரு. ஆஃபோ, மாயாவி உன்னை அடிமையா மாத்தி வச்சிருக்கான், அதுவும் விகாரமா. இப்படி எல்லாம் ஒரு கோமாளி மாதிரி இருக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஆமா. இன்னொரு விஷயம், எது செஞ்சாலும் நாம கவனமா செய்யணும். இன்னொரு விஷயம்டா, நாம எது செஞ்சாலும் அதை மறக்கவே கூடாது. இன்னொரு விஷயம்டா, அவசரப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது. பீமா, நீ டென்ஷன் ஆகாத. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், உனக்கு தோன்றதை நீ செய். ஹீமோ கோய் கோய் பாபி சா. அங்கிள், அந்த காளையோட மந்திர சக்தியை என் உடம்புக்குள்ள மாத்தி வச்சிருக்கலாம். கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? சிங்கம் புறப்பட்டுச்சுல்ல. இப்ப நான் முரட்டு காலடா. அங்கிள், மரியாதையா அவனை விட போறியா இல்லையா? எவ்வளவு திமிருடா உனக்கு கனவா? TeamWorldTamil.blogspot.com. பொதுவாக எம்மனச்சு தங்கம் ஒரு போட்டிக்குன்னு வந்து புட்டா சிங்கம். உண்மையிலேயே அவர் இப்ப சிங்கம் தான். நீயும் எங்க கூட வந்துட்டியா? இதுக்கு போய் ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஆமா, இப்ப நீயும் எங்கள்ல ஒருத்தன். வாய மூடுங்கடா. உன் சக்தி என் சக்திக்கு ஈடாகாதுடா. ஏய் மாயாவி, கலக்கிட்ட பீமா. 2 பேரும் கலக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை செக்ஷன் 13க்கு கொண்டு போய் ஆகணும். அதுதான் உங்களுக்கும் நல்லது. பீமனோட உதவியால என்னுடைய சக்தியை நிச்சயமா நான் வெளியே கொண்டு வருவேன். என் சிஷ்யன் நிச்சயமா ஒரு நாள் பெரிய ஆளா வருவான்னு எனக்கு தெரியுங்களா? ஆனா அது என்னைக்கு? ஹே ஜாக்கி, உங்களோட கோவத்தை நீங்க எப்படி கட்டுப்படுத்துறீங்க? அதுக்கு காரணமானவங்களை நான் மறந்துடுவேன். ஆனா என் சின்ன வயசுல நான் அப்படி இல்ல. யாராவது என்ன அடிச்சா நான் திருப்பி அவங்களை அடிப்பேன். உடனே எங்க வாடன் எங்கன்னு துரத்திட்டு வருவாரு. தப்பு, அது எல்லாமே தப்பு. மறந்துருங்க. அப்பதான் நம்ம கோவத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.